என்ன சார் இப்படி போனால் என்ன சார் செய்யுறது? டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஒரு 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 ஸ்ட்ரெஸ்ஸோடையே வேலை பார்க்குற மாதிரியே இருக்கு. பிஎம்ஓ ஆனவன்ட்டு இருக்கு சார். டிடி ஆஃபீஸ்லேருந்து இப்போ மினிஸ்டர் வர்றாருன்னா சார், அது வந்து அவங்க கட்சியாக நடத்துகிற ஃபங்க்ஷனுக்கு கட்சி நடத்தி போகணும். அரசு விழா எதுக்கு சார் மேடை போடணும்? ஒரு ஒவ்வொரு பிளாக்லையும் ஒவ்வொரு பிஹெச்சிக்கும் 5000 ரூபா 10,000 ரூபா, முதல்ல 5000 ரூபா, நாங்கள் இப்போ 10,000 ரூபா கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க சார். புது மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட போய் என்ன சார் நம்ம கலெக்ட் பண்ண முடியும்? டிடி ஆஃபீஸ்லேருந்து கேட்டால் புதுசாக போஸ்டிங் போட்டிருக்காங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து கேளுங்க, அதுக்கு கேளுங்க, இதுக்கு கேளுங்கன்னாங்க. நான் என்ன சார் பண்ணேன்? ஏற்கனவே இருக்கவங்க எல்லாம் 5 பைசா தர மாட்டாங்க. டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் எல்லாம் காசு வாங்குறது இல்லைல்ல, அதை சொல்லுங்க டாக்டர், அதை சொல்லி கேளுங்க டாக்டர். நான் என்ன சார் பண்ணுறது? இது புது கதையாக இருக்குது சார். ஏன் வேலை பார்க்குறோன்றது கீழே போய் எப்படி சார் விஹெச்என்எல்லாம் என்ன சார் கேட்க முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். எப்படி தந்துருவானுங்க அவங்க? அசோசியேஷன் அது இதுன்ட்டு போயிடுவாங்க சார் விஹெச்என்எல்லாம். இவர் டிடி வந்து எனக்கு உண்மையிலே சந்தேகம் என்னன்னா, அவரு கட்சிக்காரர் ஆயிட்டாரா, உறுப்பினர் வாங்கிட்டாராங்கிற மாதிரி இருக்கு. சுத்தமா ஒன்றும் புரியவே இல்லை சார். இது என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியல சார். இப்போ 2 நாள்ல வச்சுட்டு இப்போ அன்னைக்கு எல்லா மக்களும் அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு இதுக்கெல்லாம் போவோம், நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். எனக்கும் போக வேண்டியது இருக்கு. எங்க போக சொல்லுங்க பார்ப்போம்? எல்லாத்தையும் ஒரு பிளாக்ல இருந்து 100 பேரையும் வர சொல்லு அப்படின்னு கட்டாய போட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும்? இது மினிஸ்டருக்கு தெரியுமா தெரியாதா? இவங்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? நல்ல பேர் இவங்க வாங்குறதுக்கு, டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்குறதுக்கு போய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே சார். ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை சார். எல்லாம் அவன் கோயிலுக்கு போறதுக்கு மாறி மாறி வந்து கேட்காங்க. வருஷம் பூரா ஹெல்ப் பண்றான், வருஷம் பூரா வேலை செய்யறான். குலதெய்வம் கோயில் கூட போக விட மாட்டேங்கன்னா என்ன சார் பண்ண முடியும்? மேடத்திட்டையும் பேசினேன், அவங்களும் புலம்புறாங்க. ஒரு டீ காஃபி வாங்கி கொடுக்குறதுனா வாங்கி கொடுத்துடலாம் சார். ஒரு சாப்பாடு போட சொன்னா கூட எப்படியாவது எங்கேயாவது எதையாவது அட்ஜஸ்ட் பண்ணி கூட போட்டுடலாம் சார். 10,000 ரூபான்னு வாங்கி வச்சாங்க. ஹெல்த் மினிஸ்டர் வருது, அடுத்த சீஃப் மினிஸ்டர் வரதுக்கு இன்னும் 20,000 ரூபா கேட்பாங்க. எங்க சார் போய் வாங்குறது? நம்ம என்ன ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டா? சும்மா போயிட்டு எங்க 10 பேர்ட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டு வந்து இங்கே போய் வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு? உள்ள இருக்கக்கூடிய ஆயாமாக்கு சேலரி கொடுக்கறதுக்கே முடியல சார். ஆயாமா சேலரிக்கே மாசம் 1000 ரூபா கொடுக்கறதுக்கே டிடிஎஸ்ல ஃபண்டு கிடையாது. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை சார். தென்காசி வந்து என் நோக்கி போயிட்டு இருக்குன்னே எனக்கு தெரியல சார். நீங்க எல்லாம் சீனியரு, நீங்க எல்லாம் போய் எதுவும் பேசுனீங்கன்னா தான் ஏதாவது ஆகும் சார். ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க சார். இல்லைன்னா எல்லாரும் போவோம், ஒன்னா 10 வியமும் போவோம், போயிட்டு என்னன்னு கேட்போம் அவர்கிட்ட டிடிட்ட.